நான் இங்க பாருங்க, இங்க பாருங்க, நான் இங்க பாருங்க, இங்க பாருங்க. சில தெரியல, சில தெரியல. இல்ல விட்டுற சில தெரியல, சில வெற்றி வேட்பாளர்கள் ரெண்டுலயுமே ராஜசேகர் தான் நிக்கிறான். என்ன 2 ராஜசேகர் நிக்கிறான். கொஞ்சம் கிழிச்சுனா மூஞ்சி தெரியும், முகம் முறைக்குது. திமுகவுக்கு ஒரு ராஜசேகர் கண்டாவே பிடிக்காது, நேருக்கு ஒரு சப்ப ராஜசேகர் கண்டாவே பிடிக்காது. இப்ப 2 ராஜசேகர் நிக்கிறான். சொல்லுங்க, என்ன கேளுங்க. மேற்கு தொகுதியில கண்டிப்பா வந்து திமுக தான் வெற்றி பெறும் அமைச்சர் நேரு பேட்டி கொடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாம 9 சட்டமன்ற தொகுதியில் மீண்டும் திமுக நேரு 2 திருப்பு லால்குடியில தோத்துருக்காரு தெரியுமா? லோகம்பால்ட்ட பாலன் எங்க கட்சிக்காரர் பாலன் தோத்துருக்காரு தெரியுமா? மரியம் பிச்சைட்ட தோத்துருக்காரு தெரியுங்களா? பரஞ்சோதிட்ட தோத்துருக்காரு தெரியுமா? வெற்றி ஒரு ஆளுக்கே உறுத்தானதில்ல, அது கடவுள் மாறி மாறி கொடுப்பார். காலம் பதில் சொல்லும். இந்த தேர்தல் அதுக்கு முடிவுரை எழுதும். மக்கள் என்ன மனநிலை இருக்காங்கன்னு 23ஆம் தேதி தெரிஞ்சு போடுவது. ஏற்கனவே வந்து அமைச்சர் நேரு மீது வந்து வழக்கு தொடுக்கணும்னு சொல்லி இப்போ வரைக்கும் வழக்கு பதிவு பண்ணல, தேர்தலே போட்டிடுறாரு. சார் ஒன்று வச்சுங்க, 1200 கோடி ரூபா ஊழல் பண்ணியிருக்காரு, இன்ஜினியர்கள்ட்ட பணம் வாங்கியிருக்காரு, 2350 பேர்த்துக்கிட்ட நேரடியாக 35 லட்சம் அவாலால் மாற்றிருக்காரு. யார் யார் அக்கௌண்ட்லேருந்து யார் யாருக்கு போயிருக்காங்க மத்திய அரசு அமலாக்கத்துறை எடுத்திருக்கு. அமலாக்கத்துறை நடவடிக்கை எடுத்தால் எங்கே இருப்பாங்கன்னு தெரியுமில்ல? திகார் ஜெயிலில் தான் இருக்கணும். தமிழ்நாடு அரசு சிபிஐ எடுத்தால் கூட இங்கே தமிழ்நாட்டில் தான் இருக்கலாம். இது அமலாக்கத்துறை டெல்லி தான் எடுக்கும். மிக விரைவில் தேர்தலுக்கு அவர் இருக்காரா இல்லையான்னு சொல்ல முடியாது. அப்படியே அவர் எப்படியா இருந்தாலும் தேர்தல் முடிந்து கூட ஜெயிலுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வேணா வாய்தாவனா தள்ளிட்டு இருக்கலாம். பொன்முடி கதை என்னாச்சு? பொன்முடி ஏன் நிற்க முடியல? 3 வருஷம் கன்வின்ஸ் ஆகிடுச்சா இல்லையா? அது மாதிரி கியூவில் இருக்காங்க. நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க சார். நம்ம ஜனநாயகத்துக்காக போராடுறோம். அவங்க வந்து வாரிசு அரசியல் மன்னராட்சி. கலைஞர், ஸ்டாலின், உதயநிதி, நேரு, அருண், பொன்முடி, சிகாமணி, துரைமுருகன், கதிர்காமன். அதே போல் எடுத்துக்கிட்டிங்கன்னா இவர் ஐப்பெரியசாமி, செந்தில்குமார், இப்போ ஏவாவேலு, ஏவாள் பையன். அதனால் இது வாரிசு அரசியல் சார். இது மன்னராட்சி நடக்குது. இது முழுக்க முழுக்க திராவிட முன்னேற்ற கழகங்கிறது மன்னராட்சி. நம்ம ஜனநாயகத்தை கேட்குறோம். ஜனநாயகம் தான் ஜெயிக்கும் சார். எந்த தவறுக்கும் தர்மத்தின் வாழ்வு தன்னை சூதுகளும் தர்மம் வெல்லும். இது கீத உபதேசம். கண்டிப்பாக இந்த தேர்தலில் திமுக வீழ்த்தப்படும். குறிப்பாக நேருவோட அரசியல் வாழ்க்கை இதோட அஸ்தமிக்கும். பிரதமரை வந்து நேரடியாக இங்க வந்து பிரச்சாரம் பண்ணியிருந்தாரு. அவர் நேரடியாக வந்து அமைச்சர் மீது வந்து சொன்னாரா இல்லையா? சொன்னாரு. ஆனா வந்து பொறுமை பாருங்க சார். சட்டப்படி என்ன பண்ணா, கொலையாளினா கொலையாளியை பிடிச்சா அவனுக்கு உண்டான எவிடன்ஸை கொடுத்தா தான் தண்டனை கொடுக்க முடியும். கிட்டத்தட்ட இவர் வெளிநாட்டுக்கு யார் அக்கௌண்ட்ல வந்து பணம் அனுப்பிச்சாரு, யார் யார் அக்கௌண்ட்ல என்ன ஒரு பிரதர்ஸா மாட்ட போறாங்க. இவர் மட்டும் இல்ல, அவரோட பிரதர்ஸ் 2 பேரும் மாட்ட போறாங்க. யார் யார் அக்கௌண்ட்லேருந்து எங்கெங்கே பணம் போயிருக்குன்னு எல்லாமே எடுத்துட்டாங்க. ஏன் முழுக்காக சொன்னால் இத்தாலிக்கு பேருக்கு ரோமில் தான் இன்வெஸ்ட்மெண்ட் ஆயிருக்கு 1200 கோடி. அதை எடுத்துட்டாங்க. மிக விரைவில் அந்த குடும்பமே ஜெயிலுக்கு போயிடும். ஜெயிலுக்கு போகிற குடும்பத்துக்காக ஜனங்கள்லாம் ஓட்டு போடணும். சொல்லுங்கள் பாப்பா. இதெல்லாம் விழாவாரியாக நான் மீட்டிங்கில் பேசுகிறேன், நோட்டீஸ் அடிச்சு கொடுப்பேன். சர்வே நம்பர் வாரியாக சொத்து வரேன். நானும் அவரும் 1989 தேர்தலில் இறங்கணும். அவர் லால்குடியில் இறங்குனா, நான் திருச்சியில் இறங்கினேன், ஸ்ரீரங்கத்தில் இறங்கினேன். அப்போ காங்கிரஸ் கேண்டிடேட் என்ன, எனக்கு வயசு 25. அவர் எப்போ தொடங்கினாரோ அப்போ தான் நான் தொடங்கினேன். அவரோட சொத்தையும் வெளியிடட்டும், என்னோட சொத்தையும் வெளியிடுறேன். மக்கள் தீர்ப்பு சொல்லட்டும்.